குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். லாங்கர் லுமினா, இல்லிக்குப்பம் ரோட், குருவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். வணக்கம், இது உலகம் என்று. ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 2025 பிப்ரவரி வந்துச்சு அப்படின்னா 2 ஆண்டுகள் அப்படின்ற கடினமான ஒரு மைல்கல்லை எட்டும். 2 ஆண்டுகளாக ரஷ்யா போரிடுகிறது அப்படின்னா அதனுடைய இராணுவ பலம் மற்றும் பொருளாதார பலத்தை நீங்களே கணக்கிட்டு பார்த்துக்கோங்க. சமீபத்தில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனுடைய ஏவுகணைகளுடைய உதவியினாலையும் அனுமதியினாலையும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய தாக்குதலை உக்ரைன் ரஷ்யா மீது நடந்துச்சு. இது அந்த 2 நாடுகளுக்கு இடையிலான போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. ரஷ்யாவினுடைய கோபத்தையும் குறிப்பாக புட்டின் அவர்களுடைய கடும் கோபத்திற்கும் உள்ளாச்சு ஜெலன்ஸ்கி அவர்களுடைய உக்ரைன். இப்போ புது வகையான ஒரு ஏவுகணை சோதனையை பார்க்க போகுது ரஷ்யா அப்படின்றத சொல்லப்பட்ட வந்த நிலையில் 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு பலம் குறைந்த ஏவுகணை சோதனையை உக்ரைனில் சோதித்து பார்த்துருச்சு. ஆனால் இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கிறது அப்படிங்கிற புதிய தகவல் கிடைச்சிருக்கு. உக்ரைனில் இருக்கக்கூடிய ட்ரினிட்டோ அப்படிங்கிற நகரத்தின் மீது ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணையை ரஷ்யா செலுத்துகிறாங்க. இது ஒலியை, அதாவது சப்தத்தை விட 10 மடங்கு வேகத்தில் போகக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஏவுகணையினுடைய பெயர் ஓரேஷ்னிக். இந்த ஏவுகணையினுடைய ஃபியூச்சர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலுமே அரண்டு போயிடுவாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஏவுகணை மீதான தாக்குதல் அப்படிங்கிறது உக்ரைனில் தான் நடத்துகிறாங்க. அமெரிக்கா ஏன் இது தூக்கத்தை தொலைக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கூடுதல் விவரம் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா, ஒரேஷ்டிக் ஏவுகணையினுடைய வேகம் கிட்டத்தட்ட மணிக்கு 12,400 கிலோமீட்டர். இந்த ஒலியை விட சப்தத்தை விட 10 மடங்கு வேகம் அப்படின்னா இந்த மார்க் 10 அப்படின்ற அந்த ஃபியூச்சர்ஸில் இது போகுது அப்படின்றாங்க. ஒரு செகண்டுக்கு 3.54 கிலோமீட்டர் இது பயணிக்குது. இதை ஏவுகணை இடைமறிக்கும் சிஸ்டத்தினால எதைனாலுமே இதை கணிக்கவே முடியாது. பார்க்கும்போது ஒரு இடத்துல இருக்கும், இந்த ஏவுகணை செலுத்தி நீங்கள் போகும்போது அது எங்கேயோ போயிருக்கும் அப்படின்றனால இதை இடைமறிக்கிறது அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதை இருந்த இடத்துலேருந்து ரஷ்யா தன்னுடைய நாட்டிலிருந்து ஏவுனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எந்தெந்த இராணுவ நிலையங்கள், அந்த வார் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இடங்கள் எல்லாம் போய் அந்த மிலிட்ரி பேஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த இடங்கள்லாம் தாக்க முடியும் அப்படின்ற அதிர்ச்சிகரமான தகவல்னால தான் அமெரிக்கா தூக்கத்தை தொலைத்திருக்கிறது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. இந்த ஏவுகணையினுடைய ரேஞ்ச் அப்படின்னா 5,000 கிலோமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் ரஷ்யாவிலிருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்திங்கன்னா குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த மிலிட்ரி பேஸை தாக்குறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் இதனால் தாக்கி முடிச்சிடும். 5,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய இலக்குகள் எதுவாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் ரவுண்டு அடிச்சிங்க அப்படின்னா ரஷ்யாவினுடைய எந்த பகுதியில் இருந்து ஒரு ரேடியஸ் போட்டிங்கன்னா 5,000 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய எந்த இடத்தையும் தாக்கி அழிக்கக்கூடியது அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. சைனா எப்படி தன்னுடைய நாட்டை தவிர்த்து மற்ற நாடுகளில் இந்த பட்டுப்பாதை, முத்துப்பாதை அப்படின்ற மாதிரியெல்லாம் இந்தியாவும் அதற்கு மாற்றாக சில ஏற்பாடுகள் செஞ்சு வருது, அதுபோல் அந்த மிலிட்ரி பேஸ் அமைச்சிட்டு வருதோ இதை அமெரிக்கா ஏற்கனவே செஞ்சிட்டு. ஸோ பஹ்ரைன், அலாஸ்கா, கத்தார் போன்ற இடங்களில் யுஎஸ்ஏ அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் அங்கே இயங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஏவுகணை மூலமாக அந்த மிலிட்ரி பேஸை தாக்கி அழிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்தில் மொத்தத்தையுமே காலி பண்ணிட முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு ஒரு அமெரிக்காவினுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. இதை தாண்டி 6 வார்ஹெட் இதில் இருக்குது. அதாவது ஒரே ஏவுகணையில் 6 இடங்களில் துல்லியமான தாக்குதலை நடத்த முடியும். இதில் அணு ஆயுதத்தையும் கிட்டத்தட்ட டன் கணக்கில் கொண்டு போக முடியும் அப்படின்ற தகவல்னால அமெரிக்கா கதி கலங்கி போய் கிடந்திருக்கு. நினச்சி பார்க்க முடியாத வேகம். 6 நிலைகளை அனுப்பிய சில நொடிகளிலிருந்து சில நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்களில் 5,000 கிலோமீட்டர் அளவுக்கான இலக்குகளை தாக்க முடியும் அப்படிங்கிற இந்த விஷயத்தினால அமெரிக்கா ரொம்பவே அச்சப்பட்டாலும் இந்த ஓரோஷ்னிக் ஏவுகணையை அமெரிக்காவின் மீது செலுத்துவதற்கான ஐடியா எதுவும் இப்போதைக்கு இல்லை அப்படின்ற தகவல் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் இது உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டால் உக்ரைன் இருக்குமா அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக இருக்குது. உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்துது அப்படிங்கிறத உன்னிப்பாக ரஷ்யா தன்னுடைய உளவு அமைப்பில் மற்றும் சேட்டலைட் மூலமாக கண்காணிக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்ட 3 இடங்களில் இருந்து தான், அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய கட்டளை மையங்கள் 3 இடங்களில் இருந்து தான் கட்டளைகளை பெற்று அங்கிருந்து ரஷ்யா மீதான தாக்குதல்கள் நடத்தப்படுது அப்படிங்கிற ஒரு ஆதாரப்பூர்வமான தகவல் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. ஸோ அதன் மூலமாகத்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த பவர் ப்ரொடக்ஷன் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அங்கே எல்லாமே இந்த ஏவுகணையினுடைய ஒரு லேசான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை வச்சு
தாக்குதல் நடத்தினதுக்கு கிட்டத்தட்ட உக்ரைனுடைய பாதி பகுதிகள் இருளில் மூழ்கிடுச்சு அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. உக்ரைனில் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின இந்த இடத்துல இதையும் தாண்டி ஒரேஷ்னிக் ஏவுகணைகள் மூலமாக கீவ் நகர் தாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினே சொல்றாரு. குறிப்பாக இராணுவ தளங்கள், இராணுவ உற்பத்தி மையங்கள், இதை தாண்டி அந்த தகவல் மையங்கள், இதன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது இந்த ஏவுகணை ஒரேஷ்னிக் ஏவுகணை மூலமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை பதிவும் சொல்லியிருக்காங்க. நீண்ட தூரம் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைன் செலுத்தின உடனேயே அணு ஆயுத தாக்குதலுக்கு நாங்கள் தாக்குதல் பண்ணலாலும் தற்காப்புக்காக நாங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி புட்டின் முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஸோ மேற்குலக நாடுகள் உக்ரைன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ரஷ்யாவை அழிச்சிடலாம்னு நினைச்சாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவினுடைய அதிபராக ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டாலுமே ஜனவரி மாதம் தான் அதற்கான பதவி ஏற்பு அப்படிங்கிறது, அதாவது முறைப்படியான அதிகாரத்துக்கு வர்றது அப்படிங்கிறது அப்பதான் நடக்கும். ஆனால் தனக்கான ஆட்களை நியமிக்கக்கூடிய பணியில் ட்ரம்ப் அவர்கள் இப்பவே ஈடுபட்டார். ஆனால் இவர் எப்போ எலெக்ட் பண்ணாரோ அப்பவே புட்டின் அவர்கள் அவருக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்ற தகவல் இருந்தது. பின்னாடி அதை மறுத்தும் சொல்லப்படுது. ஆனால் புட்டின் என்ன சொல்றார் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் மிகவும் புத்திசாலி அப்படின்ற கருத்தையும், ரெண்டாவது உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ட்ரம்ப் அவர்களால் நடப்பதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அதை சீர்குலைக்கும் நோக்கில் முயற்சிகள் எடுக்கப்படுறது அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் முன் வச்சிருக்காரு. இதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு இதற்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை சுட்டி காட்டுறார். ஒரு நிகழ்வு அவரை காதில் சுட்ட போது, அந்த பிரச்சாரத்தில் ஏற்படும் போது காதில் சுட்டது அப்படிங்கிறது பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. இன்னொரு இடத்துல ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது நிறைய வெடிபொருட்கள் நிரப்பிய ஒரு நபரை கைது பண்ணுறாங்க. ட்ரம்ப் அவர்களுடைய பாதுகாவலர்கள் கைது பண்ணுறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு FBI இல்லை US போலீஸோ அவங்க கைது பண்ணல, ட்ரம்ப்புக்காக இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் அவங்க கைது பண்ணுறாங்க. நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பேசியிருந்தோம். அதாவது ஆவிகளோடு பேசக்கூடிய ஒரு நபர் ட்ரம்ப் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறத அவருடைய பாதுகாவலர்களை தாண்டி வேற யாரையுமே அவர் நம்பக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். ஏன் அப்படின்னா அவருடைய பாதுகாவலர்களை யாராவது விலை போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற கருத்தையும் அவர் முன் வச்சிருந்தார். ஸோ இந்த அளவிற்கான எதிர்ப்பு ஏன் எழுது அப்படின்னா, இந்த போரை எப்படியாவது முன்னெடுத்துட்டோம் அப்படின்னம்னா ஆட்சி மாற்றம், இந்த அதிகார மாற்றம் அப்படிங்கிறதுக்கு தடைக்கல்லாக இருக்கலாம் அப்படின்றது ஒன்றும், இராணுவம் இது சம்பந்தப்பட்டமான அந்த பொருட்கள் விற்பனை உக்ரைன் மூலமாக அமெரிக்கா ஏதேனும் ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளை ஈடுபடுதா அப்படின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இன்னொரு பொலிட்டிக்கல் டிராமா என்னவாக இருக்கும் அப்படின்ற யூகிக்கப்படுது அப்படின்னா, பைடன் அவர்கள் இப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா போரை மிக தீவிரமாக எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஜனவரி மாதம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ட்ரம்ப் வந்த உடனே அப்படியே பேசி ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்திட்டார் அப்படின்ற ஒரு டிராமாட்டிக் சீனை கிரியேட் பண்ணுறதுக்கான முயற்சியாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புட்டினே விஷயங்களை சொல்கிறார். இதை நினச்சி பார்த்தாலுமே அப்படி கூட இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா ரஷ்யா கிட்ட எந்த அளவிற்கான அணு ஆயுதங்கள் இருக்குது, ஒரு நாடு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகும் இல்லையா அப்படின்றதுக்கான ஒரு எண்ணமாகவும் இருக்கும் நிலையில் அமெரிக்கா ஒரு 3ஆம் உலகப் போருக்கான முயற்சியை எடுத்துடுமா? இதனால அமெரிக்கா மட்டும் இல்லை, உலக நாடுகள் பலவும் பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமையில் ஒரு உலகப் போர் மூழுது அப்படின்னா அது எந்த அளவுக்கு உக்கிரமாகவும் படுபயங்கரமாகவும் இருக்கும். ஆயுதங்கள் அந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது எல்லா நாடுகள்கிட்டையுமே. அப்படி இருக்கும்போது உலக போர் அப்படின்னா எந்த அளவுக்கான பேரழிவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கு கூட தெரியும். ஸோ ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதை ட்ரம்ப் வந்தவொடனே முடிச்சு வைக்கிறார் அப்படின்றது இருக்குமா அப்படின்றது வெயிட் அண்ட் சி அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் அவர்கள் தாண்டி புட்டின் அவர்களும் நினைக்கிறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய இந்த ஆட்டம், உக்ரைன் பின்னாடி இருந்து ஆடக்கூடிய ஆட்டம் அப்படிங்கிறது பல உலக நாடுகளுக்கு ஒரு தலைவலியாகத்தான் இருக்குது. ரஷ்யா எந்த அளவிற்கு வீரியம் வாய்ந்தது அப்படிங்கிறத அமெரிக்கா உணர்ந்து உலக நாடுகளின் நன்மைக்காக பொறுப்புணர்வுடனோடு செயல்படணும் அப்படிங்கிறதா மற்ற நாடுகளுடைய கோரிக்கையாக இருக்குது. இதுபோன்ற உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். நன்றி நேயர்களே.